என்ன நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? யார் இவன்? அவ்வளோ பெரிய ஆளா? அவர் என் அண்ணா, என் அண்ணா. என்னது, இவன் உங்க அண்ணனா? ஆமா, என் அண்ணன் தான். உன் அண்ணனா இருந்தா என் தங்கச்சி கூட உட்காந்து பேசலாமா? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு வேணா? ஒரு பொண்ணை இப்படி கூட்டிட்டு வந்து தனியா பேசலாமா? ஓ, அப்ப உங்க தங்கச்சி கூட யாராவது பேசினா தப்பு. ஆனா நீ மட்டும் இன்னொருத்தன் தங்கச்சி கூட பேசுவ, பழகுவ, லவ் பண்ணுவ, கல்யாணமும் பண்ணிப்பல. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் கிரேஷ். இவ உங்க தங்கச்சி, எங்க அண்ணன் உங்க தங்கச்சி கிட்ட பேசினா தப்புன்னு சொல்றேன். நீங்க இன்னொருத்தன் தங்கச்சியை லவ் பண்ணலாம்ல? ஏய் அச்சு, உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் எப்படி புரியும் சொல்லு? ஓ, அவ சின்ன பொண்ணா? நானும் உன் தங்கச்சி ஒன்னா தானே படிச்சோம். அவளுக்கும் எனக்கு ஒரே வயசு தானே. அப்ப நானும் சின்ன பொண்ணு தான். நீ மட்டும் என்ன லவ் பண்ணல? அச்சு, பிரச்சனை வேணாம் அச்சு, ப்ளீஸ் சும்மா இரு. நீ வாயை மூடிட்டு சும்மா இருனா. இவர் மட்டும் மொத்தவன் தங்கச்சியெல்லாம் லவ் பண்ணுவாரு. ஆனா இவர் தங்கச்சியை யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது. அச்சு. என்ன சஞ்சு, என்ன? அண்ணா, தப்பு ஏன் மேலதானா? நான் தான் அவரை தனியா பேசலான்னு கூப்பிட்டேன். சி, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வெக்கப்படணும்? இல்ல எதுக்கு வெக்கப்படணும்னு கேக்குறேன். இங்க பாரு கிரேஷ், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. அவங்க வெளியில வர்றதுல எந்த தப்பும் இல்லைல்ல. அப்படி பார்த்தா நம்ம கூட தான் லவ்வர்ஸ். நம்ம வெளியில வரல. ஒழுங்கா எங்க அண்ணனை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. ஓ அப்படியா? சரி, எங்க அண்ணன் கிட்ட என்னைக்கு மன்னிப்பு கேட்குறியோ அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினா போதும். ஓ அப்படியா, சரி, அப்படியே இருந்துக்கோ இனிமே. ஏய் சஞ்சு, அண்ணா. மரியாதையா இங்கிருந்து கிளம்பு போ, கார்ல ஏறு. அண்ணா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுண்ணா ப்ளீஸ். எதுவும் சொல்ல வேணாம், வாயை மூடிட்டு போ. உன்னாலதான் எனக்கு இவ்வளோ அசிங்கம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. போன்னு சொன்னேன். சக்தி, நான் வரேன். சஞ்சனா, இனிமே என் தங்கச்சி பக்கம் உன்னை பார்த்தேன் அவ்வளோதான். சஞ்சனா. சக்தி அண்ணா, நீ இவ்வளவுதான் சரண்யா சரண்யான்னு சொல்லிட்டு இருந்தியோ? ஆமா அச்சு. அண்ணா, அப்ப நீ சஞ்சனாவை உண்மையா லவ் பண்றியா? ஆமா அச்சு, சஞ்சனா இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவங்க அண்ணன் இப்படி பேசிட்டு போறாரு. என்னால உன் வாழ்க்கையும் போச்சு. இல்லண்ணா, என்னால உனக்கு தான் கஷ்டமாயிடுச்சு. கிரிஷ் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலண்ணா. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரிண்ணா. எனக்கு அவர் மேலெல்லாம் எந்த கோவமும் இல்லம்மா. எங்க காதலை புரிஞ்சுக்காம சஞ்சனாவை இப்படி பிரிச்சு கூட்டிட்டு போறாரு, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. சஞ்சனாவை உன் கூட சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. வா, வீட்டுக்கு போலாம். அத்தை, ஜாதகம் பார்க்க போயிருந்தீங்களே, என்ன சொன்னாங்க? எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லை மானிதா, நாங்கள் பார்க்கல. அவர் அங்கே இல்லையா, ஊருக்கு போயிருக்காரு. சண்டே வந்தால் வருவாருன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டோம். அவருக்கு கால் பண்ணால் ரீச் ஆகலை. நாளைக்கா பண்ணி பார்க்கணும் திரும்பவும். அப்படியா அத்தை? அதுதான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னடா அத்தை ஜாதகம் பார்க்க போனாங்களே, என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லையேன்னு. நான் போய் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனாமா? ஆமாம், ஐஷு எங்க? அத்தை, ஐஷுவும் அர்ஜுனும் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அத்தை. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. ஆமாம், அவந்திகா எங்கே போனா? அவள் எங்கே போவா, அவங்க அம்மாவோட ரூமில் தான் இருப்பா. அத்தை, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல? என்னம்மா சொல்லு. வர வர சித்தியும் சரி அவந்திகாவும் சரி என்னை ரொம்ப அதிகாரம் பண்ணுறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சஞ்சனாவும் கிருஷ்ணும் மட்டும் இல்லைன்னா அவங்க என்னை பாடாப்படுத்துவாங்க போல. நான் எவ்வளோதான் அத்தை பொறுத்துக்கிறது, ரொம்ப பண்ணுறாங்க, என்னால் முடியல. என்னம்மா சொல்கிற? என்னாச்சு அனிதா? நேற்று நைட்டு 2 மணிக்கு எழுந்து வந்து சித்தி என்கிட்ட சுடு தண்ணி கேட்டாங்க. நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சு தரியான்னு கேட்டாங்க. நானும் தூக்கத்தை விட்டு எழுந்து வந்து சுடு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தூங்கிட்டு இருந்தாங்க அத்தை. சரி, வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்களேன்ட்டு தட்டி எழுப்பி கொடுத்தா அந்த சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டாங்க. எதுக்கு ஊற்றுனாங்க? அவங்க கேட்ட டைமுக்கு நான் கொடுக்கலையாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தூங்கும் போது தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா. இவ்வளோ நடந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேற? இதால் எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லலை அத்தை. ஆனால் தினமும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னால் பொறுத்துக்க கூட முடியல. சஞ்சனாவும் கிருஷ்ணரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யாருமே இல்லைன்னா அவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. மாமாவோட தங்கச்சின்றதுனால அவர்கிட்ட சொல்லவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது.
இங்கே பாரு அனிதா, யார் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லு. முக்கியமாக ராஜி எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லு. அவளை கேட்டாதான் சரிப்பட்டு வருவா. அவளை கேட்காம அப்படியே விட்டோன்னு நினச்சிக்கோ, தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குவா. தயவு செஞ்சு அவள் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லு. அப்பப்போ அவளுக்கு உரைச்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்க அத்தை. ஏய் வா உள்ள போ, உள்ள போ. ஏய் கிரேஷ், என்னம்மா? ஏன்பா தங்கச்சி அப்படி மூஞ்சி காட்டுற? அவ பண்ற வேலைக்கு அதெல்லாம் விடு. இனிமே அவளை வெளியெல்லாம் விடாத. ஏன், என்ன ஆச்சு கிரேஷ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளை வெளியிலலாம் அனுப்பாத. என்னென்னவோ நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறேன். தேவையில்லாமல் பொம்பளை பிள்ளைய வெளியே அமுச்சு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரப்போகுது. என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறான்? கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்கு. கிறிஷ் எதையோ மறைக்கிறான். சஞ்சனா ஃபேஸ் வேற சரியில்லை. அத்தைக்கு தெரியாம நைட்டு போய் கேட்போம் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு. கீர்த்தனா, மம்மி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போற? வேற என்ன மம்மி பண்ண சொல்கிறேன்? என்ன என் தலையெழுத்து, நான் காலம் ஃபுல்லாக இப்படி தான் அழுதுகிட்டே இருக்கணும்னு. இந்த தலையெழுத்து கடவுள் எழுதுனதில்லை, உனக்கு நீயே எழுதிக்கிற. ஏன் இப்படி இருக்க? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு சோகமாக உட்காந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பின்ன என்னை என்னதான் பண்ண சொல்கிற? வெளியே போய் பாரு. எங்கே பார்த்தாலும் அந்த அவந்திகாவும் அவினாஷும் நல்லா ஊர் சுற்றிட்டு ஜாலியாக இருக்காங்க. உனக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்களே இவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க. நீ என்னடான்னா, ச்சே, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்கு. என்ன மம்மி சொல்கிற? ஆமாம் கீர்த்தனா, அவங்க 2 பேர் சந்தோஷமாக இருக்காங்க. நீ தான் இப்படி அழுதுகிட்டு இருக்க. என்னை இங்கே அழ வச்சுட்டு அந்த அவந்திகா அவரோட சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காளா? சி, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகியை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை மம்மி. உனக்கே புரியுதுல, அவளே அங்கே சந்தோஷமாக இருக்கா. நீ என்னடான்னா இங்கே அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும். இல்லை மம்மி, இனிமே அழமாட்டேன். நிஜமாக இனிமே அழவே மாட்டேன். எனக்கு அவினாஷோட சேர்ந்து இருந்த நாட்களெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஃபீலிங்ஸ் தாங்க முடியாமல் தான் அழுதுட்டு இருந்தேன். இனிமே அழமாட்டேன் மம்மி. என்னை இந்த நிலைமைக்கு நிற்க வச்சுட்டு அவள் அங்கே சந்தோஷமாக இருக்கான்னா நான் எதுக்கு அழணும்? அவளை அழ வைப்பேன். நான் இங்கே ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். அவள் அங்கே சந்தோஷமாக இருக்கா. விடவே கூடாது மம்மி, இதை விடவே கூடாது. நான் அப்போவே சொன்னேன் அவளை ஏதாவது பண்ணலான்னு. நீ தான் நானே பார்த்துக்கிறேன், எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்ட. ஆனால் இப்போ பாரு, நீ எதுவுமே பண்ணல. அவள் ஜாலியாக சுற்றிட்டு திரியிறா. முந்தா நேற்று கோவிலுக்கு போகிறேன், அங்கேயும் வராங்க. இன்னைக்கு ஷாப்பிங் போனால் அங்கேயும் வராங்க. என்னை சுற்றி சுற்றி வந்து என்னையே கோவப்படுத்துகிறாங்க. சுற்றுட்டோம் மம்மி, நல்லா ஊர் சுற்றுட்டோம். இதுவே அவங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கட்டும். அவளை ஏற்கனவே வார்னிங் பண்ணியிருந்தேன். அதனால தான் ரிசப்ஷனை நிறுத்தினா. இன்னும் அவளுக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இங்கே கீர்த்தனான்னு ஒருத்தி இருக்கிறத அவள் மறந்துட்டா போல. இரு மம்மி, அவளுக்கு முன்னாடி போய் நின்று நான் யாருன்னு ஞாபகப்படுத்திட்டு வரேன். கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிப்பா. ஏதோ பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு இப்படி அழுதுட்டு உட்காராத. என்னால் பார்க்க முடியல. சரி மம்மி, இனிமேல் அழமாட்டேன். சரி வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு வந்து படுத்துக்கோ. நீ போ மம்மி, நான் வரேன். ஏண்டி அவந்திகா, உனக்கு இவ்வளோ தைரியமா? திருட்டுத்தனமாக என் அவினாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஜாலியாக ஊர் சுற்றுறீங்களோ? அவ்வளோதான், நீ சந்தோஷமாக இருந்த நாளெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த கீர்த்தனாவோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ நிம்மதியாக இருக்கவே கூடாதுரி. நான் இங்கே கஷ்டப்படும் போது நீ மட்டும் எப்படி நிம்மதியாக இருப்ப? நம்பிக்கை துரோகி. வரேன் இருடி, கண்டிப்பாக உன் முன்னாடி வந்து நிற்பேன். இந்த கீர்த்தனா எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பா. அப்படியே அவங்க வீட்டோட இருப்பான்னு நினச்சியோ? வரேன்டி வரேன். என்னைக்கா இருந்தாலும் அவினாஷ்க்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி ஆவேன்.